தனி வட்டி கூட்டு வட்டி ஷார்ட்கட்டில் ஒரு சம் பார்க்கலாம். இது 2022 குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட அசல் தனி வட்டி வீதத்தில் 6 ஆண்டுகளில் 60% அதிகரிக்கிறது. கிவன் டேட்டாவை முதல்ல எழுதுவோம். n is equal to 6 years, a is equal to b plus i is equal to 1.6. லெட் எடுத்துருக்கேன். p is equal to 1, i is equal to 0.6. ஏன்னா தனி வட்டி வந்து 60% அதிகரிக்கிறது. அதை நான் ஃப்ராக்ஷனாக எடுத்திருக்கேன் 0.6. ஸோ அசல் வந்து 100% வந்து 1 ஆயிரும். ஸோ a is equal to p plus i is equal to 1.6. இப்போ நம்ம ரேட்டு முதல்ல கண்டுபிடிக்கணும். அதை வந்து i is equal to pnr by 100 தனி வட்டிக்கான ஃபார்முலா. அதுலேருந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எழுதுறோம்னா r is equal to 100 by pn. ஸோ நம்ம வேல்யூஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 100 cross 0.65 1 cross 6. p வந்து 1 100%, i வந்து 0.6 60%, கீழே இயர்ஸ் வந்து 6 இயர்ஸ். ஸோ நமக்கு ரேட்டு கிடச்சிருது 10%. இதுக்கப்புறம் கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அடுத்த அமௌண்ட்டு 12,000 கொடுத்துட்டு 3 வருஷம் கண்டிஷன் கொடுத்துட்டு இந்த 10%ல் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்குன்னு கண்டுபிடிக்கணும். இதான் சம். இதுக்கு நமக்கு ஷார்ட்கட் ஃபார்முலா கேப்ஸ் r1 is equal to a plus p plus ab by 100. இந்த ab is equal to r இது இப்படின்னு எடுத்துக்கிறோம். இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். 2 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும்னா 10 plus 10 plus 10 cross 10 by 100. ஸோ 21 வந்துடும். செகண்டு வந்து 3 வருஷத்துக்குங்கிறப்போ அதே R2 வந்து அதே ஃபார்முலா தான். இப்போ ஏவோட வேல்யூ வந்து R1 ஆயிரும். அப்புறம் வந்து பியோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச 10% ஆயிரும். இது நம்ம M3லாம் படிப்போம். இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் சம்மு அந்த வேல்யூ ஈக்குவலாக வர வரைக்கும் கண்டுபிடிப்போம். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் ஃபார்முலா. ஸோ 21 + 10 + அந்த ஈக்குவலாக வரணும் அப்படிங்கிறது இல்லை. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு தெரியும். 21 + 10 + 200/100 மொத்தம் 33.1 வருது. இப்போ நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு அமௌண்ட்டோட டேரெக்டாக மல்டிபிள் பண்ணால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். இதாங்க சூப்பர் ஷார்ட்கட் ஃபார்முலாங்க, பார்த்துக்கோங்க.